Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th மேக்ஸில் சாப்டர் 6 ஆன அப்ளிகேஷன் ஆஃப் அ வெக்டர் அல்ஜிப்ரா அந்த சாப்டரில் வாட் இஸ் மீன் பை வெக்டர்ஸ் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க அண்டு உங்களுக்கு தெரிஞ்ச 12th ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் திங், வாட் இஸ் வெக்டர்? உங்களுக்கு என்ன தெரியும்? யூஷுவல் டெஃபினிஷன், வெக்டர் இஸ் அ குவான்டிட்டி such that அதுக்கு என்னெல்லாம் உண்டு? இட் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு வேல்யூ உண்டு அண்ட் அந்த வேல்யூ எந்த டைரக்ஷனில் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும், இல்லையா? ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெக்டர் இஸ் அ குவான்டிட்டி that has both magnitude and direction. ஸ்கேலாருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது, இல்லையா? ஸ்கேலார்னால் என்னது? அதுக்கு ஒன்லி மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும், டைரக்ஷன் இருக்காது. ஸோ வெக்டாருக்கு டைரக்ஷனும் உண்டு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் ஏங்கிற ஒரு வெக்டரை வந்து நான் R3 பிளேன்லேருந்து எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஏவை வந்து நான் எப்படி நோட்டேட் பண்ணுவேன்? A1 I வெக்டார் ப்ளஸ் A2 J வெக்டார் ப்ளஸ் A3 K வெக்டார் அப்படின்னு ப்ளேஸ் பண்ணுவோம், இல்லையா? வெக்டார். ஓகே, I கேப் J கேப் K கேப். இந்த I கேப் J கேப் K கேப்லாம் என்னது? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், Z ஆக்சிஸை பொறுத்து மூவ் ஆகிற டைரக்ஷன்ஸ். ஓகேவா? அண்ட் இப்படி தான் ஒரு வெக்டரை நோட்டேட் பண்ணுவோம். அண்டு ஒன் மோர் திங், இப்போது இதுதான் வந்து A வெக்டார் அப்படின்னா இதோட பொசிஷன் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் அண்ட் இதோட லென்த் ஆஃப் அ வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் இதுக்கப்புறம் வர அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் திங், ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் அ வெக்டர். ஒரு வெக்டரை வந்து நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ வெக்டர் வந்து ஓகே, நான் ஏ வெக்டரை வந்து எடுத்துக்கிறேன் டைரெக்டாக. இப்போ இதான் அந்த வெக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏ வெக்டர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த ஏ வெக்டரை ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ட்ரான்ஸ்லேட்னால் என்னென்னா, இதே மாதிரி இதோட லென்த்து மாறாமல் இதோட டைரக்ஷன் மாறாமல் வேறு ஒரு இடத்துக்கு அப்படியே மூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம்? ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்? இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். ஓகேவா? லென்த்து கொஞ்சம் கூடிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நவ் இட்ஸ் ஃபைன். ஸோ இதோட லென்த் அண்ட் டைரக்ஷன் மாறாமல் மூவ் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இதோட ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் அ வெக்டார். ஓகேவா? A1 I, A2 J அண்ட் A3 K. இது ஜஸ்ட் அ ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன். ஓகேவா? நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க இதில். பொசிஷன் வெக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வெக்டர் இப்போ எடுத்துக்கோங்க, இந்த வெக்டரை எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த ஏ வெக்டருக்கு நான் வேறு நோட்டேஷன் கொடுக்குறேன். சப்போஸ் இதுதான் பி வெக்டர் அப்படின்னா, பொசிஷன் வெக்டர் அப்படின்னா ஆரிஜின்லேருந்து இந்த வெக்டரை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறோம்ல, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பொசிஷன் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இது வந்து சம் சி வெக்டர் அப்படின்னா பொசிஷன் வெக்டர் எப்படி இருக்கணும்? ஆரிஜின்லேருந்து இதுக்கு வரைகிற லைன் தான் பொசிஷன் வெக்டர். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு. தென் ஜீரோ வெக்டர். ஜீரோ வெக்டர் நத்திங் பட் ஆரிஜின் வெக்டர். ஓகேவா? இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஜீரோ வெக்டர் அப்படின்னு. ஜீரோ வெக்டர் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? 0 டைம்ஸ் I கேப், 0 டைம்ஸ் J கேப் அண்ட் 0 டைம்ஸ் K கேப். ஓகேவா? தென் லென்த் ஆஃப் அ வெக்டர். ஓகே, லென்த் வேணும் அப்படின்னா 2 பாயிண்ட் வேணும், இல்லையா? ஏபின்னு எடுத்துக்கலாமா? இது ஏ வெக்டர், இது பி வெக்டர். சாரி, இப்போ நான் லென்த்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சுவலாக இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு ஏ வெக்டர் என்னன்னு தெரியணும், பி வெக்டர் என்னன்னு தெரியணும். சப்போஸ் நான் ஏ வெக்டரை வந்து A1 I, A2 J, A3 Kன்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் பி வெக்டரை வந்து B1 I, B2 J, B3 K. ஓகேவா? இந்த கேப்ஸ்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க.
நான் போகலனாலும் நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இப்போது யூஸ்வலாக டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? 2 பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை சப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிடும் இல்லையா? ஸோ இங்கேயும் அதே தான் பண்ண போகிறோம். ஸோ லென்த் ஆஃப் அ வெக்டர் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் b1 மைனஸ் a1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b2 மைனஸ் a2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b3 மைனஸ் a3 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் வெக்டர்ஸ் ஏபி. ஸோ ஏபிக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அண்ட் இது தான் அதோட நொட்டேஷன். ஓகேவா? தென் லென்த் ஆஃப் அ ஜீரோ வெக்டர். ஜீரோ வெக்டருக்கு லென்த் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஜீரோ வெக்டருக்கு இதே மாதிரி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ ஜீரோ வெக்டருக்கு லென்த்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 ஸ்கொயர் 0 ஸ்கொயர் 0 ஸ்கொயர் ஈக்குவல் டு அகெயின் 0 தான். இப்போ ஒரே ஒரு வெக்டருக்கு மட்டும் லென்த்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சப்போஸ் ஏவோட லென்த் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் a2 ஸ்கொயர் a3 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ நான் இந்த ஃபார்முலாவில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த வேல்யூவை. ஒன் செகண்ட். தென் யூனிட் வெக்டர் அப்படின்னா லென்த் ஆஃப் த வெக்டர் ஷுட் பி 1. ஸோ ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட லென்த்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதோட லென்த் 1 இருந்துச்சு அப்படின்னா அந்த வெக்டர் என்னன்னு சொல்லுவோம்? யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். தென் அடிஷன் ஆஃப் 2 வெக்டர்ஸ். 2 வெக்டர்ஸ் கொடுத்துட்டு அதை ஆட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? கோஆர்டினேட் வைஸ் ஆட் பண்ணணும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் அப்படின்னா a1 plus b1 I cap, a2 plus b2 j caps and a3 plus b3 k caps. ஓகேவா? இதுதான் அடிஷன் ஆஃப் 2 வெக்டர். அண்ட் தென் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா ஆல்ஃபா டைம்ஸ் ஏ வெக்டர். ஓகேவா? ஸோ ஏ வெக்டர் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு கோஆர்டினேட்லேயும் ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணோம். அவ்வளோதான். ஸோ ஆல்ஃபா டைம்ஸ் a1 I cap, alpha times a2 j caps and alpha times a3 k caps. ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன். இப்போது 2 வெக்டர் ஆட் பண்ணுறோம் இல்லையா? அதை ஜாமெட்ரிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் இதுதான் நம்மளோட ஏ வெக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட ஏ வெக்டர் அண்ட் இதுதான் நம்மளோட பி வெக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஏ வெக்டர், இது பி வெக்டர் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆட் பண்ணுறப்ப இந்த வெக்டரை இந்த பிளேஸ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிடணும். ஓகேவா? ஃபஸ்ட் திங். ஸோ இந்த வெக்டரை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே லிட்டில் பிட் ஸ்ட்ரைட் இல்லையா? ஓகே. ஸோ இப்படி இருக்கும் ட்ரான்ஸ்லேட் பண்ணதுக்கப்புறம். அப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இதுதான் ஏ வெக்டர் அண்ட் இதுதான் பி வெக்டர். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆரிஜின்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? சப்போஸ் இதுதான் ஏ, இதுதான் பி அப்படின்னா ஓஏ ப்ளஸ் ஏபி வெக்டர் ஈக்குவல் டு ஓபி வெக்டர். ஓகேவா? இதுதான் அடிஷனுக்கான கண்டிஷன். ஓகேவா? ஸோ நம்ம இப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதும் இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதும் சேமாக இருக்கும். ஓகேவா? இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இதுதான் அடிஷன் ஆஃப் 2 வெக்டர்ஸ். தென் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா இது ஆல்ஃபா அப்படின்னா 2 டைம்ஸ் ஆல்ஃபா சம்வேர் மேலே இருக்கும். பட் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னா இது ஆல்ஃபா இந்த டைரெக்ஷனில் இருக்குது, மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் இருக்கும், ரிவர்ஸ் டைரெக்ஷனில். இவ்வளோ தான் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? அதுதான் ஆல்ஃபா வேல்யூவை பொறுத்து மாறும். ஆல்ஃபா கிரேட்டர் தென் 1 இருந்தால் ஒரு கண்டிஷன் இருக்கும், 0 லெஸ் தென் ஆல்ஃபா லெஸ் தென் 1 இருந்தால் ஒரு கண்டிஷன் இருக்கும், அண்ட் ஆல்ஃபா லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா இன்னொரு கண்டிஷன் இருக்கும். ஓகே, ஆல்ஃபா லெஸ் தென் 0 மாற்றி எழுதிட்டேன், செக் பண்ணிக்கோ. தென் ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட். ஓகே, 2 வெக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ நான் அதுக்கு ஸ்கேலர் ப்ராடக்ட் எடுக்கணும் அப்படின்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு a1 b1 ப்ளஸ் a2 b2 ப்ளஸ் a3 b3. ஓகேவா? வேர் ஏ வெக்டர் எப்படி இருக்கும்? a1i a2j a3k அண்ட் b வெக்டர் இஸ் ஈக்குவல் டு b1i b2j
அண்ட் B3K. ஓகேவா? ஸோ இப்படி ரெண்டு வெக்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும்னா என்ன பண்ணணும், ஜஸ்ட் கோஆர்டினேட் வைஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸை ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸோ கோஆர்டினேட் வைஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். A1 B1, A2 B2, A3 B3. அப்புறம் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிடணும். இதுதான் ஸ்கேலார் ப்ராடக்ட். ஓகேவா? பட் வெக்டர் ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம வந்து டிட்டர்மினன்ட் அப்ளை பண்ணோம். A வெக்டார் கிராஸ் B வெக்டார் அப்படின்னா determinant of ijk A1 A2 A3 B1 B2 B3. ஓகேவா? ஸோ இது கண்டுபிடிக்கணும். நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அது உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும்னு நினைக்கிறேன். ஈக்குவல் டு I டைம்ஸ் A2 B3 மைனஸ் B2 A3 மைனஸ் J டைம்ஸ் இப்படி நீங்கள் எழுதி கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ லீவ் இட். அண்ட் ஒன் மோர் நோட் என்ன அப்படின்னா, A டாட் பியில் பாருங்கள், I கேப் இல்லை, J கேப் இல்லை, K கேப் இல்லை. ஸோ இந்த டைரக்ஷன்ஸே இல்லை. டைரக்ஷன்ஸே இல்லைன்னா என்ன அர்த்தம், இதுக்கு வெறும் மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ வேல்யூவாக மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ வெறும் வேல்யூ அப்படின்னா இது என்ன வேல்யூ, ஸ்கேலார். பட் இதில் பாருங்கள் எல்லா வேல்யூஸும் இருக்குது. ஸோ இது வந்து வெக்டர். இதுக்கு டைரக்ஷனும் இருக்குது, A கிராஸ் BK. பட் A டாட் BK ஒன்லி மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குது, டைரக்ஷன் இல்லை. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தென் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். A அண்ட் B வந்து ரெண்டு நான் ஜீரோ வெக்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் உள்ள டீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா, டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் A டாட் B பை mod A mod B. ஓகேவா? இதுதான் டீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் கண்டிஷன்ஸ் பாருங்கள். A வெக்டர் அண்ட் B வெக்டர் வந்து பேரலல் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா, இஃப் ஆங்கிள் பிட்வீன் தெம் வந்து எய்தர் ஜீரோவாக இருக்கணும் ஆர் பை வேல்யூவாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ரெண்டு வெக்டர்ஸ் கொடுத்துட்டு ரெண்டும் பேரலாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் எய்தர் 0 டிகிரியாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் எய்தர் பையாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் பேரலலுக்கான கண்டிஷன். அப்போ பெர்பெண்டிகுலருக்கான கண்டிஷன் என்னது, நமக்கு தெரிஞ்ச கண்டிஷன் π/2 இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 3π/2 இருக்கும். ஓகேவா? அப்படின்னா எப்படிலாம் இருக்கலாம், இது ஒரு வெக்டர் அப்படின்னா இன்னொரு வெக்டர் கரெக்டாக 90 டிகிரியில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 3π/2 இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் பெர்பெண்டிகுலருக்கான கண்டிஷன். அண்ட் இது பேரலலுக்குள்ள கண்டிஷன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் A டாட் B இஸ் ஈக்குவல் டு 0 இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அந்த ரெண்டு வெக்டர்ஸும் எப்படி தான் இருக்கணும், பெர்பெண்டிகுலராக தான் இருக்கணும். ஓகே, நான் பெர்பெண்டிகுலர்னே எழுதிடுறேன். அது வந்து சிம்பிள் நொட்டேஷன். ஓகேவா? பெர்பெண்டிகுலருக்கு சப்போஸ் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறப்ப 0 வந்துருச்சுன்னா என்ன அர்த்தமா, அந்த ரெண்டு வெக்டாரும் பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு அர்த்தமா. அதுவே கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறப்ப 0 வந்துருச்சுன்னா என்ன அர்த்தமா, ரெண்டு வெக்டாரும் பேரலலாக இருக்குது அப்படின்னு அர்த்தமா. பேரலல். அண்ட் டாட் ப்ராடக்ட் வந்து அபிலியனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேவா? இது வந்து எபிலியன் கண்டிஷன். ஓகே, கம்யூட்டேட்டிவை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு எழுதிடலாம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை டாட் ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேவா? அதாவது A டாட் B இஸ் ஈக்குவல் டு B டாட் ஏவாக இருக்கும். பட் கிராஸ் ப்ராடக்ட் வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணல. A டாட் B இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் B டாட் B கிராஸ் ஏவாக தான் இருக்குது. A கிராஸ் B இஸ் ஈக்குவல் டு. ஓகேவா? தென் சம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். இது என்ன ஃபார்முலா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவில் என்ன பண்ணுவோம், இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம், அப்புறம் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணிடுவோம். ஸோ A டாட் C ப்ளஸ் B டாட் C. ஓகேவா? அப்புறம் இந்த வேல்யூ வந்து இது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வெக்டரை ஆல்ஃபா டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா இன்னொரு வெக்டர் கூட டாட் ப்ராடக்ட் எடுக்கிறது இஸ் சேம் அஸ் ஆல்ஃபா டைம்ஸ் இந்த ரெண்டு வெக்டருக்கும் முதல்ல டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது. இதுவும் சேம் தான், விச் இஸ் ஈக்குவல் டு A டைம்ஸ் அந்த வெக்டர் கூட ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணுறதும் சேம் தான். ஓகேவா? இது மூணுமே சேம் தான். எப்படினாலும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது, முதல்ல A வெக்டர் கூட ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணிட்டு B வெக்டர் கூட டாட் ப்ராடக்ட் எடுக்கிறாங்க. இதுவும் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கேலார் டைம்ஸ் அந்த ரெண்டு வெக்டருக்கும் முதல்ல டாட் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணுறதும் சேம் தான். இது எதுக்கு சேமாக இருக்குது, A வெக்டர் அப்படியே வச்சுக்கோங்க, B வெக்டர் கூட முதல்ல ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா டாட் ப்ராடக்ட் எடுத்தாலும் வேல்யூ சேமாக தான் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதே ப்ராப்பர்ட்டி அப்புறம் கிராஸ் ப்ராடக்ட்லேயும் வரும். அப்போ ஆன்சர் எப்படி இருக்கும், ஃபார்முலா எப்படி இருக்கும், A கிராஸ் C
ப்ளஸ் பி கிராஸ் சி. ஓகேவா? தென் ஸ்கேலார்லேயும் அதே மாதிரி எழுதிடலாம். ஸோ ஸ்கேலார் டைம்ஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு ஆல்ஃபா டைம்ஸ் ஏ டைம்ஸ் இல்லையா, ஏ வெக்டார் கிராஸ் ஆல்ஃபா டைம்ஸ் பி வெக்டார். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் தி பேசிக் திங்ஸ் ஃபார் திஸ் லெசன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோஸில் எதுவும் டவுட் இருக்குது இந்த லெக்சரில் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.